தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக சார்பில் போட்டியிடும் 164 பேர் கொண்ட வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்தார் மு.க. ஸ்டாலின். கூட்டணி கட்சிகளுக்கு 70 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பேட்டி. போட்டியிடுகிறார்கள். 70 தொகுதிகளை தோழமை கட்சிகளோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தோழமைக்கு ஒதுக்கிய தொகுதிகளில் 11 தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். ஆக மொத்தம் 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னமும் 59 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளின் சின்னத்திலும் போட்டியிடுகிறோம். கொளத்தூர் தொகுதியில் 4வது முறையாக களம் இறங்குகிறார் மு.க. ஸ்டாலின். சேப்பாக்கம், திருவள்ளிக்கேணி தொகுதியில் உதயநிதி மீண்டும் போட்டி. சேப்பாக்கம், திருவள்ளிக்கேணி உதயநிதி ஸ்டாலின் பிகாம், கொளத்தூர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பிஏ. இவர்கள் வேட்பாளர்கள் மட்டுமல்ல, வெற்றி வேட்பாளர்கள். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும். இது உறுதி உறுதி உறுதி. காட்பாடியில் துரைமுருகன், சைதாப்பேட்டையில் மா. சுப்பிரமணியன், ஆலந்தூரில் தாமு அன்பரசன், துறைமுகத்தில் சேகர் பாபு, திருவண்ணாமலையில் ஏவாவேலு, திருச்சி மேற்கில் KN நேரு போட்டி. ராசிபுரத்தில் மதிவாணன், ஒட்டன்சத்திரத்தில் சக்கரபாணி, குன்னம் தொகுதியில் சிவசங்கர், திட்டக்குடியில் CV கணேசன், திருமயமில் ரகுபதி, திருப்பத்தூரில் பெரிய கருப்பன் போட்டி. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 15இல் திமுக போட்டி. வேளச்சேரி தொகுதியை மட்டும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியது திமுக. திமுக தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடப்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திமுக மெகா கூட்டணியாக இருந்தது, தற்போது மெகா கூட்டணியாக மாறியுள்ளது என பேட்டி. நாளை மாலை இதே இடத்துல உங்களை அழைச்சு நாளை மாலை இதே அரங்கத்தில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். திமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட பின் கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எத்தனை முனை போட்டி வந்தாலும் திமுக மாபெரும் வெற்றி பெறும் என உறுதி. மாபெரும் வெற்றி பெறக்கூடிய வகையில் அமையவிருக்கிறது. புதியவர்கள் வந்திருக்கிறாங்க. 5 முனை கூட்டணி ஒரு போட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச. எத்தனை முனை போட்டி வந்தாலும் எங்க கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். NDA கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கிய நிலையில் வேட்பாளர் பட்டியலை அறிவித்தார் டிடிவி தினகரன். சைதாப்பேட்டையில் செந்தமிழன், பெரியகுளம் தொகுதியில் கதிர்காமு, காரைக்குடியில் தேர்போகி பாண்டி, திருச்சி மேற்கில் தொட்டியம் ராஜசேகரன் போட்டி. சைதாப்பேட்டை முன்னாள் அமைச்சர், கழக துணை பொதுச் செயலாளர், அன்பு சகோதரர் டி. செந்தமிழன் அவர்கள். திருச்சிராப்பள்ளி மேற்கு கழக தலைமை நிலைய செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு M. ராஜசேகரன் அவர்கள். பெரியகுளம் தனி தொகுதியின் வேட்பாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கழக அமைப்பு செயலாளர் டாக்டர் K. கதிர்காமு அவர்கள். அமமுக சார்பில் வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு தொகுதியில் கூட பெண் வேட்பாளர்கள் இல்லை. 11 தொகுதிகளிலும் ஆண்களுக்கே வாய்ப்பளித்ததால் அமமுகவில் சலசலப்பு. அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சி சார்பில் நடிகரும் இயக்குநருமான சுந்தர் சி மதுரை மத்திய தொகுதியில் போட்டி. அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனை எதிர்த்து இரட்டை இலை சின்னத்தில் களம் காண்கிறார். ஆகாவோகோ எலெக்ஷனு, கல்லா கட்டும் கலெக்ஷனு, மாறி போச்சு நம்ம நேஷனு. எல்லாரையும் ஏசுறான், இஷ்டத்துக்கு பேசுறான், ஓட்டுக்காக காசை வீசுறான். இருக்கும் கலருக்கெல்லாம் கட்சி கொடி தப்பாங்க, கிடைக்கும் செவத்திலெல்லாம் கிறுக்கி வைப்பாங்க.
தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை நேரில் சந்தித்து புகார் அளித்தார் தவிக தலைவர் விஜய். சென்னை, பெரம்பூர், கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் நேரில் புகார். விஜயுடன் கூட்டணி அமைக்க எந்த முயற்சியும் செய்யவில்லை. விஜய் இணைந்தால் எங்களது வாக்கு வங்கிதான் பாதிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேட்டி. தவிக தலைவர் விஜய் மேற்கொள்ளும் பரப்புரைக்கும் அரசுக்கும் என்ன தொடர்பு என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி. தவிக பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதற்கு திமுக தலையீடு என விஜய் குற்றம் சாட்டிய நிலையில் பதிலடி. அந்த தகவலா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் அனுமதி தரதுங்கிறது தேர்தல் ஆணையம் மட்டும்தான். தேர்தல் ஆணையம் இதுக்கு முன்னாடி கூட அலுவலகத்துக்கு போய் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கையில் மனு கொடுத்து அதுக்குன்னு ஒரு அலுவலர் இருந்து மனு வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்துட்டுருப்பாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் அதை ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க. 48 ஹவர்ஸுக்கு முன்னாடி ஸ்வேதாங்கிற அமைப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே கிடச்சிருது. 48 மணி நேரத்திற்கு உள்ள, அதாவது 20 மணி நேரத்தில் 18 மணி நேரத்தில் கொடுக்குற எந்த அனுமதி கேட்டு கொடுக்குற கடிதமும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு திமுகவும் அரசும் என்ன வகையில் பொறுப்பெடுத்துக்க முடியும்? காங்கிரஸில் இணைந்தார் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரன். டெல்லியில் காங்கிரஸ் முதன்மை பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் முன்னிலையில் தன்னை இணைத்துக் கொண்டார். தவிக தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்படுவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என சீமான் கருத்து. இன்றைக்கு விஜய்க்கு ஏற்படும் நிலை தனக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியதாகவும் ஆதங்கம். யாருக்கும் மறுக்க முடியாது. ஏன்னா தேர்தல் ஆணையம் அனுமதிச்சுதான் ஆகணும், எல்லாரையும் அனுமதிச்சுதான் ஆகணும். அது என்னன்னு தெரியும், எனக்கு தெரியல, நீங்க சொல்லிதான் தெரியுது. மறுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்புறம் என்ன ஜனநாயகம், அப்புறம் என்ன மக்களாட்சி? எல்லாரும் ஜனநாயகத்துல சம வாய்ப்பு சம உரிமைங்கிறது வெற்று பேச்சாயிரும். இன்னைக்கு இல்ல, இப்ப தம்பி விஜய் இப்பதான் அனுபவிக்கிறாரு. நான் கடந்த 15 ஆண்டுகளா அனுபவிக்கிறேன். நான் பேச ஏதாவது கேட்டா எங்க மக்கள் நடமாட்டமே இருக்காதோ அந்த சந்துக்களை கொடுத்துருவாங்க. எங்க யாருமே இல்லை இங்க பேசிட்டு போன்ற மாதிரி. அது இன்னைக்கு தானே அவர் அனுபவிக்கிறாரு. நான் நீண்ட காலமா அனுபவிச்சுட்டு வரேன், எனக்கு பழகிடுச்சு. உங்களுக்கு புரியுதுங்க? காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளர்கள் தேர்வில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்ற அக்கட்சி எம்பி ஜோதிமணியின் கருத்துக்கு பிரவீன் சக்கரவர்த்தி ஆதரவு. தற்போதைய நிலையில் தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ் தலைவர்களுக்குள் மோதல் இருப்பதாகவும் கார்ட்டூன் வாயிலாக கருத்து. முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் வீட்டை அதிமுக தொண்டர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. நாமக்கல் தொகுதி வேட்பாளராக PS மோகன் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவரை மாற்ற கோரி முழக்கம். இதுக்கு முன்னாடி 25 வருஷம் நான் நான் ஃபுல்லா அத்தனை செலவுல இருந்து அத்தனை உழைப்புல இருந்து என் ரத்தத்துல இருந்து கொடுத்துருக்கேன். இல்லைன்னு சொல்லு, சும்மா பொய்யா பேசிட்டு தமிழை ஏமாத்திட்டு இருக்க. நீங்க தலைமைக்கு கொண்டு போங்க சார். அந்த பொதுச்செயலாளர் நேரா பார்த்து தெரிவிக்கலாம் கூடி நான் பேசுறேன், பதில் சொல்ல. ஏங்க சார், இப்ப பொதுச்செயலாளர் நேரா பார்த்து நீங்க உங்க கோரிக்கை வைக்கலாம் இல்லைங்க? அவர் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு, நாங்கிறது போட்டு வந்துட்டேன். வந்த சமயத்தில் நடந்த விஷயம். ஏன்னா அதனால எனக்கு இது மாதிரி நடக்குது எனக்கு தெரியல. பொது இடத்தில் மது அருந்தியதை தட்டி கேட்ட தலைமை காவலரை தாக்கிய பாஜக இளைஞரணி செயலாளர். சென்னை பெரம்பூர் அருகே நடந்த சம்பவத்தில் பாஜக நிர்வாகியை கைது செய்த போலீசார். கடந்த 5 ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். வருகிற 30ஆம் தேதி புதுச்சேரியில் இடது வாக்குச்சாவடி, வலிமையான வாக்குச்சாவடி நிகழ்ச்சியில் பங்கேற்க ஆவலுடன் இருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. ஸ்ரீநகர் லே தேசிய நெடுஞ்சாலையின் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு. 7 பேர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி.
ஜம்மு காஷ்மீரின் பதர்வா பதான்கோட் சாலை முழுவதையும் சூழ்ந்த பனி குவியலால் போக்குவரத்து பாதிப்பு. போக்குவரத்தை சரி செய்யும் பணி தீவிரம். நேபாளம் நாட்டின் முன்னாள் பிரதமர் சர்மா ஒலி அதிரடி கைது. ஜென்சி போராட்டங்களை ஒடுக்கியதில் ஏற்பட்ட உயிரிழப்பு தொடர்பாக வழக்கு பதிந்து நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1840 உயர்ந்து 1 சவரன் தங்கம் 1,09,280க்கு விற்பனை. கிராமுக்கு 230 ரூபாய் உயர்ந்து 13,660க்கு விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 உயர்ந்து 2,50,000க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 250க்கு விற்பனையாகிறது.